ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா இன்னைக்கு அதிகாலையில் 4 மணிக்கே எந்திரிச்சிட்டேங்க. என்ன அதிசயம்னே தெரில. எந்திரிச்சு எல்லா வேலையும் ஒரு மோட்டிவேஷனில் பண்ணிடலான்னு பார்த்தா மாடை பாவம் மொத்தத்துக்கே 10 நிமிஷம் வேலை தான். அதனால் ஒரு 7 மணி போல் மாட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. 2 மாடு கிடக்கிறதுனால வேலை ரொம்ப லேஸு தான். இன்றைக்கி பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் பஸ்ஸில்ங்க. நம்ம ஊரில் இருந்து திருநெல்வேலியிலேருந்து வேம்பார் பீச் தூத்துக்குடி வந்து அடுத்து வேம்பார் தூத்துக்குடி போனால் ஒரு கடுசுன்னு சொல்லி பாருங்கங்க. கடுசுனா அவங்களுக்கு என்னன்னே தெரியலை. அடுத்து நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வேம்பார் பீச் அங்கே ஃபுல்லுமே ஃபேமஸே கருப்பட்டி தான். நம்ம கருப்பட்டி ஒன்று வாங்கி 40 ரூபாய்க்கு சாப்பிட்டாச்சு. கிலோவே 350 ரூபா தான் வருது. அங்கே போனால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து சரியாவில் சாப்பாடுங்க. அடித்த வெயிலுக்கும் காலையிலே சாப்பிடலாம். அதனால் ஒரு பிடி மீன் சாப்பாடு ஒரு நல்லா வெளுத்தாச்சுங்க. சரியாவில் டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து ஒரு 5 ரூபா வர நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமில் அடுத்து நம்ம கடற்கரை ஓரமாக நல்லா உப்பு எப்படி தயாரிக்கணும் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம பனைமரம் இறப்பியாச்சுங்க. அங்கேயும் நமக்கு சுத்தமான பயணி மரத்தில் ஏறி இறக்கி உடனே தென்காசியிலேருந்து தூத்துக்குடி போய் தங்கின ஃபீலே இல்லைங்க. அந்த ஊர் மக்கள்லாம் பேசும்போது நம்ம ஊரில் நம்ம சொந்த ஊரில் இருக்க மாதிரியே இருக்குங்க. அடுத்து நைட்டு கடற்கரை ஓரமாக உட்காந்து நல்ல ஒரு சரியாவில் சாப்பாடை சாப்பிட்டு இன்னைக்கு நாளாக முடிச்சாச்சு. லைஃப்பில் நீங்களும் முடிஞ்ச அளவு எப்போமாவது ட்ராவல் பண்ணுங்கள். நல்லா லைஃப் நல்லா இருக்கும். ஜாலியாக இருங்க.